அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அவித்த நவமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த நாட்களில் நீங்கள் பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க செய்யும் வகையில் அவர்களுக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்கின்ற வகையில் ஏற்ற நாள் இந்த அவித்த நவமி சிறப்புகளாகும். இந்த நாட்களில் அதிதேவனாக யமதர்மன் அவர்கள் இருப்பதால் அவரை வணங்கும் நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த அவித்தி நவமி நாளில் புனித நாட்களில் உங்களுடைய பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்தால் நேரடியாக அந்த யமலோகத்தில் உள்ள பித்ருக்களுக்கு புண்ணியத்தை அளிக்கும் என்று கூறுகிறார்கள். நம்முடைய குழந்தைகள் மீதும் மற்றும் இறைவன் அதாவது கடவுள் மீதும் எந்த அளவு நமக்கு பக்தி இருக்கிறதோ அதுபோல நம்முடைய முன்னோர்களின் தர்ப்பணத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மகாலய நாட்களான 15 நாட்களில் இந்த அபிவிருத்தியான மிக சிறப்பானதாக பெரியோர்கள் கூறுகிறார்கள். இந்த புனித நாட்களில் நீங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் அவர்களது மனம் மகிழ்ச்சியடைந்து நம்முடைய குடும்பத்தில் குழந்தைகள் விருத்தி அடையும் என கூறப்படுகிறது. எந்தவித பித்ருதோஷம் இருந்தாலும் அதனை விரைவில் நீக்கிக் கொள்ளலாம். குழந்தை தடை, திருமணத்தடை போன்றவை தடையாக இருந்தாலும் அதனை உடனே உடைத்தெறியும் வல்லமை கொண்டது இந்த அவித்த நவமி சிறப்பாகும். இந்த அவத்தி நவமி நாளில் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் அன்னதானம் வழங்குவது மிக சிறப்பானதாகும். மேலும் முதியவர்களுக்கு கொடுக்கும் இந்த தானமானது உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தும். மேலும் உங்களால் முடிந்தவர்களுக்கு குடை, செருப்பு, ஆடை போன்றவற்றை தானமாக கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். மேலும் தாய் தந்தை என பாராமல் நம்முடன் வாழ்ந்து இறந்து போன நம் நண்பர்களுக்கும் இந்த நாளில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க இந்த அவித்த நவமி நாள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மகாலய தினமான 15 நாட்களிலும் இந்த தர்ப்பணம் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த 15 நாட்களில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் இந்த அவித்த நவமி நாளில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தால் மிக பெரிய பலன்களை அடைவீர்கள். இந்த தர்ப்பணத்தன்று தாமரை தண்டு கொண்டு தீபங்கள் ஏற்றி நம்முடைய வீடுகளில் இருக்கும் 8 திக்கிற்கும் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் நல்லது நடக்கும். மேலும் தென்மேற்கு திசையில் வைக்கப்படும் தீபமானது சற்று உயர்ந்தவையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் யமபயம், மரண பயம் மற்றும் முன்னோர்களின் தோஷம் மற்றும் துஷ்ட இருப்புகளால் அகால மரணம் அடைந்தவர்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் திதி கொடுப்பது மிக சிறந்த வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. பித்ருதோஷம் எனப்படுவது ஒருவருடைய ஜாதகத்தில் கேது, ராகு ஒன்று சேர்ந்து 5, 7, 9 ஆகிய இடங்களில் வந்தாலும் அது பித்ருதோஷம் ஆகும். மேலும் சூரியன் அல்லது சந்திரன் ராகு கேதுகளுடன் இணைந்து வந்தாலும் அதுவும் பித்ருதோஷம் ஆகும். பித்ருதோஷம் உள்ளவர்களுக்கு அருமருந்தாக விளங்குவது இந்த அவித்த நவமி நாட்கள் ஆகும். நீங்கள் இந்த நாட்களில் தர்ப்பணம் கொடுப்பது சிறந்த பலன்களை தரும். இந்த நாட்களில் நீங்கள் நமது குடும்பத்தில் பிறந்து அல்லது நமது குடும்பத்திற்கு மருமகளாக வந்து விபத்து மற்றும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போன மற்றும் எளிதில் துர்மரணம் அடைந்த நம் வீட்டு பெண்கள் அல்லது நம் குடும்பத்திற்கு வந்த மருமகள்கள் நீண்ட நாள் சுமங்கலியாக இருக்க முடியாமல் இறந்து போனவர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுப்பது இந்த அவித்த நவமி நாட்களில் புனிதமாகும். பூமியில் பிறக்கும் பெண்கள் அனைவருமே நீண்ட நாள் சுமங்கலியாக வாழ விரும்புவார்கள். அப்படித்தான் பரம்பொருள் பிரம்மா அவர்கள் அவர்களை பிறக்க வைக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரின் ஆயுள் பாதியிலேயே முடிவடைந்து விடுகிறது. நீண்ட நாட்கள் அவர்கள் சுமங்கலியாக வாழ முடியாமல் அல்லது ஆயுள் முழுவதும் வாழ்ந்தால் மட்டுமே அவர்களது ஆன்மா சாந்தி அடையும். இந்த ஆன்மா சாந்தி அடையாமல் போனதால் தாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பெரியோர்களுக்கும் நம் குடும்ப பெண்களுக்கும் மிக பெரிய ஆபத்தை இந்த இறந்து போன பெண்கள் விளைவிக்கிறார்கள். இந்த வகையில் ஆபத்தை தடுக்கும் வகையில் கொடுக்கப்படும் தர்ப்பணமே இந்த அவித்த நவமி தர்ப்பணமாகும். இப்படி வாழ்க்கையில் சுமங்கலியாக இறந்த பெண்களை மேலோகத்தில் யமன் அவர்கள் பாதுகாப்பாக வைத்து கொண்டிருப்பார்கள். இந்த மகாலய நாட்களில் இந்த அவித்த நவமி நாளில் பூலோகத்திற்கு உங்களுக்கு எந்த இடங்கள் பிடிக்கிறதோ அந்த இடத்தை சென்று மகிழ்ச்சியுடன் இருந்துவிட்டு வாருங்கள் என ஒரு வாய்ப்பினை யமதர்மன் அவர்கள் கொடுப்பதாக போற்றப்படுகிறது. அப்படி போற்றப்படும் நாளே இந்த அவித்த நவமி நாளாகும். இந்த மாதிரியாக நம் வீட்டில் சுமங்கலியாக வாழ்ந்து கொண்டு இறந்து போன பெண்களுக்கு பிறக்கின்ற ஒரு இடம் என்றால் அது நம் வீடு மட்டுமே.
வெளியில் இருந்து வந்த பெண்களுக்கும் சரி, நம் வீட்டில் வந்து பிறந்து போன பெண்களும் சரி, இது பொருந்தும். அவர்கள் இந்த மகாலய நாட்களில் பூமிக்கு வரும்போது அவர்களுக்கு நாம் முறையான வரவேற்பு கொடுப்பதன் மூலம் இந்த தர்ப்பணத்தின் முக்கிய அம்சமாகும். இவ்வாறு கொடுப்பதே இந்த அவித்த நவமி சிறப்பாகும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.